வணக்கங்க. துபாயில 2 நாள் இருக்க போறேன். 24த், 25த். ஸோ 2 நாளும் ஈவென்ட் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க. துபாயில ஈவென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஸோ 24ஆம் தேதி, 25ஆம் தேதி துபாய்லயே ஈவென்ட் இருக்கும். யுஏஇல இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி, ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும். நெறைய டைம் இருக்கு. 2 நாள் ஈவென்ட் இருக்கு. யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, கீழ இருக்கிற ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப், இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கோம். இதுல எங்களை கனெக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள்ட்ட பேசி ரிக்வயர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு 2வது ஸ்டெப்புக்கு போவோம். நேற்று சேஞ்ச் எப்படிலாம் நடந்தது, என் லைஃப் டைம்ல எப்படி நடந்தது, உங்க லைஃப் டைம்ல எப்படி நடந்ததுன்னு விலாவரியா சொன்னேன். இதனால எவ்வளோ பேருக்கு வேலை போச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை போச்சு, இன்னைக்கு அவங்கெல்லாம் எப்படி கட்டப்படுறாங்கங்கிறத நம்ம பேசினோம். இதுலேருந்து உங்களால் தற்காப்பிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முடியும். எப்படி முடியும்னா, சேஞ்ச் இன்னோவேட்டபிள், என் வேலை போயிடும், என் வேலை டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஒன்றுமே ஆகாது, 65 வயசு வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா அது முதல்ல தப்பு. கான்ஸ்டண்ட்டாக வேலை மாறிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இவால்வ் ஆகும். இந்த எவல்யூஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கணும். அந்த இவல்யூஷன் எப்படி ஒத்து வரும்? உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் வரும். எப்படி அந்த சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போச்சுல்ல கதையில், அதே மாதிரி சீஸு கம்பமாக குறையும். அது குறையாது, லைஃப் லாங் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. எவனோ மொத்தம் மரம் நட்டவன் பார்த்துப்பான்னு நீங்கள் சொன்ன மாதிரி கடவுளாக பார்த்து சீஸை ரொப்பிகிட்டே இருப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொப்பிகிட்டே இருக்க மாட்டான். ஒரு படகு கதை சொன்னேன். தண்ணியில் கடவுள் காப்பாற்றுவான்னு கடைசியில் முழிடுவான். கடவுள்கிட்ட போய் கேட்டால் நான் 2 வாட்டி வந்தேம்மா. கடவுள் மனுஷன் ரூபத்தில் தான் ஹெல்ப் பண்ணுவான். மனுஷன் தான் ஹெல்ப் பண்ணணும். கடவுள் மனுஷ ரூபேன, அதாவது மனுஷன் ரூபத்தை தான் ஹெல்ப் பண்ணுவான். அதனால சேஞ்சு வரப்போகுதுங்கிறத ஒத்துக்கங்க. சேஞ்சே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அடுத்தது, இந்த சேஞ்சு வரப்போகுதுன்னா அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன மானிட்டர் பண்ணணும்? சேஞ்ச் வருதா, என்ன வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு சைனு எல்லாருக்கும் தெரியாது. இந்த ஃபஸ்ட்டு சைன்லேயே நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக வந்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே சேஞ்ச் வரப்போகுதுன்னு. இப்போ நம்ம சுகருக்கெல்லாம் முன்னாடி டெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கார்த்தால கொடுக்கணும், 2 ஹவர் கழிச்சு போய் கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்பான். 95% ஆஃப் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட்டு சுகரு இது மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு தான் வைப்பாங்க. இப்போ போக போக மெதுவாக என்ன ஆக போகுதுன்னா, கையில் கட்டியிருக்கிற வாட்சு, இந்த சுகர் இருக்கா உங்களுக்கு, பிபி இருக்கா உங்களுக்கு, சுகர் பிபி, அதுக்கப்புறமா ஹார்ட் எப்படி இருக்குங்கிற பேசிக் டெஸ்ட்டை அந்த வாட்ச் பண்ணிடும். இன்னைக்கு பண்ணாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்வெட்டிலேருந்தே சக்கரை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவான். இப்போ கூகுள் ஒரு டெக்னாலஜியில் வைக்கிறான். நீங்கள் மூச்சை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கேன்சர் வருமா வராதான்னு சொல்கிறதுக்கு பேசிக் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு வருமானா வராது, நாளைக்கு வருமா வராது, 1 வருஷத்தில் வருமா வராது, 5 வருஷம் கழிச்சு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அந்த லேப் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வரும் அப்படிங்கிறத யோசிக்கணும். நீங்கள் யோசிக்காமல் இதான் ஆன்டிசிபேட்டிங் சேஞ்சு வரப்போகுதுரா, எப்போ வரும் தெரியாது, வரப்போகுது, அப்புறம் இது வரப்போகுது, இந்த சேஞ்சு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வேலுமுருகன் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ஒரு 2 வாட்டி பார்த்துருக்கேன். அவர் தைரோகேருங்கிற கம்பெனி, அவரை மாதிரி உஷாரான ஆள் கிடையாது. இது மாதிரி வரப்போகிறதுன்னு அவருக்கு தெரியும். ஃபார்மசிங்கிற கம்பெனி வந்துருச்சு, 1500 கோடிக்கு அவர் பிஸ்னஸை வாங்கினார், டப்புன்னு விற்றாரு, எஸ் ஆகிட்டார். இன்றைக்கி அதே கம்பெனி, அதே ஷேரு அவர் வாங்கினது விலையோட 50% கம்மியாக இருக்குது. முக்கால்வாசி பிரான்ச்சை இழுத்து மூடுற மாதிரி வரும். இன்றைக்கி வராது, 10 வருஷம் கழிச்சு வரும். எப்படி ஒரு தியேட்டராக மூடிச்சுன்னு சொன்னேன்ல, முதல்ல டூரிங் டாக்கி மூடிச்சு, அப்புறம் ஆனந்த் தியேட்டர் காணாமல் போச்சு, அலங்கார் தியேட்டர் காணாமல் போச்சு. மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன், அலங்கார் காணாமல் போச்சு. ஒரு விசு படம் பார்த்தீங்கன்னா சுஹாசினி எஸ்பி சேகர் சொல்லுவாங்க, நைட்டு போய் அலங்காரில் படம் பார்க்கலாம், எங்கே போச்சு அலங்கார். வெல்லிங்டன் காணாமல் போச்சு. இன்னும் பழைய தியேட்டர் 3 நாள் இருக்குது, அந்த தியேட்டர் இல்லாமல் ஒன்று ஒன்றா போகும். சிவாஜியோட சாந்தி தியேட்டர் காணும் இன்னைக்கு. அதே மாதிரி தான் வரும். இது ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு எல்லா லேபையும் பூட்டிட மாட்டான், ஒன்று ஒன்றா குறையும். ஜிகே வேல்னு ஒரு பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோ மவுண்ட் ரோட்டில் இருந்தது. எங்கள் வீட்டில் ஜிகே வேல் எடுத்த போர்ட்ரேட் எங்கள் வீட்டு வாசலில் இருக்குது. இன்றைக்கி ஜிகே வேல் எங்கே?
அது மாதிரி இங்கேயும் வரும். ஆனால் இன்றைக்கி நான் சொன்னால் பல டாக்டர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. உடனே நாளைக்கே வராது, 10 வருஷம் கழிச்சு நிச்சயமாக வரும். அப்போ நம்பர் ஆஃப் டெஸ்டிங், இப்போ தெருவுக்கு 4 பேர் டெஸ்ட் பண்ணுறவன் ஏரியாவுக்கு ஒத்தவனும் ஆவான். கடைசியில் அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட பை ப்ராடக்ட் ஆகிடும். இது டெஸ்டிங் இண்டஸ்ட்ரின்னு குறையும். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போகுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பெரிய டாக்டர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் பேர் சொன்னால் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரவானா நாளைக்கு இன்ஜினியராக தான் இருப்பான்னு. இன்றைக்கி இன்ஜினியர் எப்படி இருக்கான்னா 10 வருஷம் கழிச்சு எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படி தான் இருப்பான். ஏன்னா இந்த ஃபோனு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு டேட்டா செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா அது மறந்து துப்பிடும். பேசிக் வியாதிக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், காஃபிங், இதுதான் 99% வரும். அந்த 99% இந்த ஜென்ரல் மெடிசனே பண்ணிடும். அண்ட் எவ்ரிடே இது பெட்டராக பண்ணும். ஏன்னா டேட்டா செட் இன்க்ரீஸ் ஆகணும். என்ன பெருசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு நீங்கள் சொல்கிற சிம்டமை எல்லா டேட்டா பேஸையும் செக் பண்ணி அதை ஆன்சர் சொல்லணும். இன்றைக்கி சொல்ல தெரியாது, அதுக்கு உடனே இன்றைக்கே சொல்லுமா, சொல்லாது. ஆனால் 10 வருஷத்தில் சொல்லும். இன்றைக்கே ஒரு எக்ஸ்ரேயை பார்த்தானா ஒரு ரேடியாலஜிஸ்டோட கம்ப்யூட்டர் பெட்டராக சொல்லிடும் ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு. டெஸ்ட் ரிசல்ட்டை, ஸ்கேனை ஒரு கம்ப்யூட்டர் இன்னும் ஃபாஸ்ட்டாக பெட்டராக சொல்லும். இன்றைக்கி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் ஹியூமனோட பெட்டராக பண்ணும். ஒரு காலத்தில் செஸ்ஸில் கம்ப்யூட்டரை யாரையுமே தோற்கடிக்க முடியாது. அதுக்கப்புறமா டாப் 5 பிளேயரை தோற்கடிக்க முடியாதது. இன்றைக்கி உலகத்தில் யாரை வேணால் அடிச்சிடும் செஸ்ஸில். ஏன்னா நம்பர் ஆஃப் மூவ்ஸ் அது ஏறிக்கிட்டே போயிருக்கு, அது பெட்டராக இருக்குது. இது மாதிரி தான் சேஞ்ச் மெதுவாக வரும், அடிச்சுக்கிட்டே போகும், கடைசியில் உங்களையும் தூக்கிடும். நீங்கள் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா கடல் உள்ளே வர்றது இப்படியே தெரியும். இந்த கடல் அரிச்சு உள்ளே வர மாதிரி தான் உங்களை வாழ்க்கையிலையும் சேஞ்சு அரிச்சுக்கிட்டே வரும். சடனாக ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணியில் இருப்பீங்க. அது ஒரு நாளில் வந்த மாற்றம் இல்லை, இந்த சேஞ்ச் ஒரு நாளில் வராது. அதை தான் அவன் சொல்கிறான், ஆன்டிசிபேட் த சேஞ்ச். ரெண்டாவது அவனை சொல்கிறான், சேஞ்சை மானிட்டர் பண்ணுங்கன்னு. மாறுதா எப்படி? சீஸ் ஸ்மெல்லுன்னு தெரிஞ்சிடும், இது புது சீஸா பேட் சீஸான்னு. சாம்பார் ஊசி இருக்கா இல்லையான்னு மோந்தா உங்களுக்கு தெரியும்ல. நேற்று வச்ச சாம்பாருக்கும் இன்றைக்கி வச்ச சாம்பாருக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? இல்லை 10 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பாருக்கு வித்தியாசம் தெரியாதா? அந்த சாம்பாரை கிளியராக உங்களுக்கு விஷயம் சொல்கிற மாதிரி, இதே மாதிரி வாழ்க்கையில் அந்த சாம்பாரை மூந்து பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த மூந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதான் ஆன்டிசிபேட்டிங் த சேஞ்ச். 3வது விஷயத்த அவர் சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கே இப்போ வாட்ச் வருது அப்படின்னு தெரிஞ்சவன் இண்டஸ்ட்ரியை விட்டு கழண்டு போய் வேலை செய்கிறவன் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு தாவ முடியுமான்னு பார்ப்பான். இல்லை நாளைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே இருக்காது, உலகமே இழுத்து மூடி பூட்டி போயிடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சேஞ்சு வருங்கிறத ஏற்றுக்கங்க, சேஞ்சு வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். அதுக்கு ரெடியாகுங்க. ரெடியாகிறதுங்கிறது வேறு விஷயம், அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கிறது. 3வது சிச்சுவேஷனை மானிட்டர் பண்ணுங்கள். உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள். நான் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி நேற்று மார்க்கெட் அப்பாக இருந்தால் இன்றைக்கி மார்க்கெட் டவுனாக இருக்கும். மார்க்கெட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகிற இண்டஸ்ட்ரி இருந்தாலும் நாங்கள் சர்வைவ் ஆகிறோம். அதனால் எங்களுக்கு டெய்லி தெரியும். அதனால் சேஞ்சு நிச்சயமாக வரும், அதை நீங்கள் எதிர்பார்க்கணும், நிச்சயமாக முன்னேறணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஸ்பென்சர் ஜான்சன் எழுதின புஸ்தகத்தை படிங்க, அதில் 4 விஷயத்தை கற்றுக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.